இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. இந்த வசனத்தை குறித்து கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே ஆபிரகாமும் லோத்தும் பிரிஞ்சு போகும்போது நல்ல வளம் பெருத்த நீர்வளம் அதிகமாக இருந்த இடத்துல லோத்து தேர்ந்தெடுக்கிறான் வசிக்கிறதுக்கு. இவனுடைய கண்களுக்கு நிறைவாக இருந்ததை பார்த்தனே தவிர அங்கே இருந்த மக்களை பற்றி யோசிக்கலை. அதாவது சோதோம் கொமோரா இந்த மக்கள் பாவத்தின் வழியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, தீய வழிகளில் ஈடுபட்டிருந்தாங்க, கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. லோத்து இந்த ஜனங்களை பற்றி யோசிக்காமல் கண்களுக்கு அழகாக லாபமாக இருக்கிறத மட்டுமே பார்த்து அந்த இடத்துல தங்க ஆசைப்பட்டான். இந்த மக்கள் மத்தியில் லோத்து குடியிருக்கும்போது இவனுடைய குடும்பத்தை அது பாதித்தது. இவனோட மருமகன்கள் கடவுளை சீரியஸாகவே எடுத்துக்கலை. இவனோட மனைவி தேவனுடைய கட்டளையை கேட்காம திரும்பி பார்த்து உப்பு தூணானான். இந்த மக்கள் செய்த பாவத்தின் காரணமாக சோதோம் கொமோராவை தேவன் அழித்து போட்டார். இப்படி நாமும் சில சமயம் கண்களுக்கு அழகாக இருக்கிறத தேர்ந்தெடுத்து பின்னாடி சிரமப்படுறோம். எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளுடைய கண்களுக்கு அழகாக சரியாக படுற விஷயம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்குமான்னு யோசித்து பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆமேன்.